பாத பூஜை ஏன் நீ பண்ற? ஏதாவது ஒண்ணுலதான் நீ நிக்கணும். இப்ப நான் இன்னைக்கு இருக்கிறேன், கிறிஸ்தவ திருச்சபைகள்ல மட்டும்தான் நான் இருக்கிறேன். கோயில்களுக்கு நான் போயிருக்கின்றேன், நான் வழிபாடு பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்றேன், நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு பாத பூஜை ஏன் பண்ற? ஏதாவது ஒண்ணுலதான் இருக்கணும். அப்போ அந்த பச்சவந்தி தனமா இருக்கக்கூடாது. இங்க போனா அப்படி, அங்க வந்தா அப்படி. அப்போ பச்சவந்தி தானே நீ? அதை தைரியமா சொல்லலாம் இல்லையா? ஒரு துணை முதலமைச்சர் பச்சவந்தியாய் இருப்பது நல்லதல்ல. அப்போ நீ மக்களுக்காக என்ன செய்ய போற? அதை விட ஒரு 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 காரியத்தை நான் கவனிச்சேங்க. அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் பேசும்போது சங்கி அப்படின்ற உங்க வாயில இந்த வார்த்தை வரலாமா? கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லிவிட்டு அங்க சங்கிகள்னு சொல்றத வன்மையா கண்டிக்கிறேன், அரசியல் பேசுறத வன்மையா கண்டிக்கிறேன், அவர்களை அழைத்த அந்த போதகர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், அதில் முக்கியமான ஒரு போதகர் இருக்கிறார். ஏறக்குறைய அவருடைய சர்ச்சு சீல் வச்சுட்டாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. உன் திருச்சபை சீலே உடைக்க முடியல, உன் சர்ச்சு சீலே உடைக்க முடியல. இந்த 3.5 வருஷம் ஆயிடுச்சு. சிறுபான்மையினருக்காக என்ன செய்த நீ? அடுத்த கேள்வி நான் திருப்பி கேட்குறேன்.